ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக மேனகா சீரிஸோடைய செகண்ட் சீசனை கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா ஒரே வீடியோல முடிக்க ட்ரை பண்ற மக்களே. மேனகா சீரிஸ் கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நிறைய பேர் மூவியோடைய நேம் என்ன, சீரிஸோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறீங்க. கண்டிப்பா 99% எல்லா வீடியோடைய டாப் கார்னர்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவில சீரிஸ் என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போட்டிருப்பேன். அதை பார்த்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே அது என்ன ஓடிடி, யாரு ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரியும். நான் என்னமோ மூவி நேம் போடாத மாதிரி கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்துறீங்க, பச்சை பச்சையா கேக்குறீங்க. நான் திருப்பி கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் மூவி நேம் கண்டிப்பா டாப் கார்னர்ல இருக்கும். கண்டிப்பா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயா வாலெட் வேணும், ஒரிஜினல் லெதர், உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வேணும் அப்படின்னா இந்த வீடியோடைய நடுவுல வந்துட்டு ஒரு क्वेश्चन கேட்டிருப்பேன். சாரி மக்களே, போன வீடியோட நடுவுல क्वेश्चन கேட்காம கமெண்ட்ல பின் பண்ணிருந்தேன். அதுக்கும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா வீடியோக்கு நடுவுல ஒரு क्वेश्चन வரும். அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டீடைல் எல்லாமே எண்டிங்ல சொல்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இதுதான் கிவ்அவே வினருக்கான கடைசி வீடியோ மக்களே. இந்த வீடியோக்கு அப்புறமா லைவ் வரும். லைவ்ல வந்துட்டு யாரு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ செகண்ட் சீசன் ஸ்டார்டிங் சீன்லயே டிவி ஹோஸ்ட காமிக்கிறாங்க. இவங்க டாக்டர் கிட்ட வந்து அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்போ கண்ண முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான ப்ளீடிங் இருக்கு அண்ட் கோமாக்கும் போயிட்டாரு, எப்போ கண்ண முடிப்பாரு அப்படின்னே சொல்ல முடியாது, ஆனா உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள ஹீரோ தாடிலாம் முளைச்சி ஒரு மாதிரி படுத்த படுக்கையா கிடக்குறாரு. இவருக்கு முன்னாடி டிவி ஓடிட்டு இருக்கு. டிவில அந்த குன்னிராமன் பேசிட்டு இருக்காரு. என்ன ஹீரோ ஆளக்கானும் போல, ஹீரோக்கு என்ன விஷயமாச்சு, இந்த வாட்டி யாரெல்லாம் சாக போறாங்க, யாருடைய பேரை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறீங்களா? கவலையே படாதீங்க, இந்த வாட்டி எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்ல இந்த வாய்ஸ் கோமால இருக்க ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேக்குது போல. கோமால இருக்க ஹீரோக்கு அந்த வாய்ஸ கேட்க கேட்க அப்படியே பிபி அந்த பல்ஸ் எல்லாம் தாறுமாறா ஏற ஆரம்பிக்குது. பிபிப்னு செமையா சவுண்ட் கேக்குது. இதே டைம்ல நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி குன்னிராமன் கேஸ பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நேரா போயிட்டு ஒரு சைக்காட்ரிக்க பார்க்கும்போது, இங்க பாரு, நீ என்னதான் கேஸ முடிச்சிட்ட அப்படின்னாலும் அந்த கேஸ விட்டு வெளியே வராம அந்த கேஸையே யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்பதான் உனக்கு எல்லாமே சரியாகும். பிரேக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா, நான் கூட உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி நான் பிரேக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யோ, பிரேக்னா வீட்டுல சும்மா இருக்கிறது கிடையாது, எங்கேயாச்சும் புது இடத்துக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் உங்க பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஏசிபிக்கு கால் பண்ணி என்னுடைய லீவு ஓகே ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஓகே ஆயிருச்சு. சரி ஓகே, நீ எங்க போற, இப்போ உனக்கு எல்லாமே ஓகேவா, மனைவியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாமே ஓகேவான்னு கேட்கும்போது இப்ப எல்லாமே ஓகே தான் அப்படின்னும் போது, சரி ஓகே, நீ வந்துட்டு எங்க வெளியே போறன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போர்டை பாக்குறாரு. போர்டுல குன்னிராமனுடைய எல்லா டீடைலும் ஒரு போர்டுல ஒட்டி வச்சிருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா விஷயமும் இருக்கு. இப்ப அப்படியே போனை கட் பண்ணிட்டு குன்னிராமனுடைய அந்த மேனகா புக் இருக்கு பாத்தீங்களா, இந்த புக்கை வந்துட்டு யாருக்கோ பார்சல் பண்ணிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. இதே டைம்ல ஹோஸ்ட் மெசேஜ் பண்றாங்க, யோ எங்கேயா போன, ஆளையங்கானும் பெரியங்கானும் ஒரு வாரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எல்லாமே ஓகே தான், நீ என்னை பத்தி கவலையே படாத, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், கண்டிப்பா நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மெசேஜ் மட்டும் தான் பண்றாரு, கால் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த மேனகா புக்கை கொரியர் போட்டாரு பாத்தீங்களா, அது யார் கைக்கோ போய் சேருது. அதை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்கும் போது இந்த குன்னிராமனே சொன்னா எப்படி இருக்கும், அதே போல அவருடைய வாய்ஸ்ல நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு வயநாடு ஆதிவாசிகள் வாழக்கூடிய பகுதி, எந்த வண்டியும் வராத அந்த ஊருக்குள்ள, காத்தே நுழைய யோசிக்கிற அந்த ஊருக்குள்ள வண்டியில நம்ம ஹீரோ போயிட்டு இறங்கினாரு, ஜேக்கப் போயிட்டு இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய கதையை தான் குன்னிராமன் எழுதியிருக்காரு. நம்ம ஹீரோ அங்க புக்ல என்ன விஷயம் இருக்கோ அதே போல அந்த ஊருக்குள்ள போயிட்டு இறங்குறாரு. அங்க ஒரு கடை இருக்கும். அந்த கடையில இருந்து தண்ணியும் தம்மும் வாங்கி அடிச்சுட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவை யாரும் 2 பேர் பாக்குறாங்க. இந்த ஊருக்காரங்க பார்த்துட்டு, இவன் ஜேக்கப் தானே, என்ன மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பையன் யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி ஜேக்கப் மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு தாமஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வேற யாரோ வராங்க. தாமஸ் இப்ப இந்த வீட்டுல கிடையாது, நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னும் போது, இப்போ தாமஸ் சார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க இருக்கிறாரு அப்படின்லாம் தெரியல, நானே புரோக்கர் மூலமா தான் இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அங்க ஒரு பையன் போன் பண்ணி பேசினா பாத்தீங்களா, அந்த பையன் யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். இவருடைய பேரு சாஜி. இந்த ஊருக்குள்ள ரவுடிசம்லாம் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு.
இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து போர்டுல தலைவரா இருந்திருப்பாரு. அவரு ஹீரோவை பார்த்தவனே உன்னை யாரா ஊருக்குள்ள விட்டா நீ ஏன்டா ஊருக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நான் பிரச்சனை பண்ண வரல, ஒரு பர்சனல் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னும் போது அதை நம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடியாலும் அடிக்க பாயும் போது அந்த டைம்ல போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே பயந்துட்டு எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ போலீஸ் வண்டி வந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை கூட்டு யார் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஏசிபி அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, என்ன சார் நீங்க ஊருக்குள்ள வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு பர்சனல் விஷயமா வந்திருக்கேன், எதுவும் அபிஷியல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவரு உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஃபைல கொடுக்கும் போது இவரு ஏசிபி சல்யூட் பண்ணு அப்படின்னும் போது சல்யூட் கூட பண்ணாம கண்டுக்காம முறைச்சு பார்த்துட்டு வெளியே போறான். ஒரு பெரிய அதிகாரி வந்திருக்காரு, சல்யூட் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு இந்த ஆளை பத்தி எல்லாமே தெரியும், இந்த ஆளுக்கு முன்னாடி எல்லாம் சல்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது இந்த போலீஸ் ஸ்டேஷனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பிரீமியமான வாலெட் கொண்டு வந்திருக்க மக்களே. இதுல காயின், கார்டு, கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுக்கலாம். இதை தாண்டி இதை நீங்க சேஃபா லாக் பண்ணியும் வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாம இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல உங்க நேமை என்கிரேவ் பண்ணிக்க முடியும் மக்களே. இல்ல நீங்க யாருக்கு வாங்கி கிஃப்ட் பண்ண போறீங்களோ அவங்க நேமையும் என்கிரேவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் 599 மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 1 இயர் வாரண்டியும் கிடைக்க போகுது. நீங்க கிஃப்ட் பேக்கிங்கும் ஃப்ரீயா பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ நம்ம பிளாஷ்பேக் உள்ள போலாம். நம்ம ஹீரோ எதுக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ இதே போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்திருக்காரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எஸ்ஐயா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அங்க இருக்கிற எல்லாரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போகும்போது யாரோ 2 பேரு பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க இந்த ஊரை சேர்ந்த ஒரு கட்சிக்காரங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அதான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னும் போது கல்பிரேட்லாம் இந்த மாதிரி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை எட்டி ஒதுக்கிறாரு. இதே டைம்ல சாஜி வக்கீல கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து என்ன எழுதி கொடுக்கணுமோ அதை எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து இந்த ஆட்களை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இங்க பாரு புதுசா வந்திருக்க உங்க ஐயா கிட்ட நான் யாரு, இந்த ஊரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி வை, ஓவரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஏஎஸ்ஐ இருப்பாரு. அவர்கிட்ட கொஞ்சம் வான் பண்ற மாதிரி பேச சாஜி ஓவரா பேசாம நீ கிளம்பு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது சாஜி அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இந்த ஏஎஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட யாராவது இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா பார்ட்டி கொடுப்பாங்க, நீங்களும் பார்ட்டி கொடுப்பீங்களான்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டி கொடுக்குறாரு. சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. இந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் இருப்பாங்க. அவங்க வேக வேகமா சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த லேடி போலீஸ் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் சரக்கடிச்சுட்டு என்ன விஷயம் எது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன ஆதிவாசிகள் வாழக்கூடிய கிராமத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனு. இங்க இருக்கிற யாரும் ரூல்ஸை மதிக்கவே மாட்டாங்க. நம்மளதான் வளைக்க பார்ப்பாங்க. நம்ம வளையல அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு எங்கேயாச்சும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்க்கலாம், எனக்கு ஆனா இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே காலங்கள் போக போக இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஹீரோ மாற ஆரம்பிக்கிறாரு. நிறைய உதவிகள் பண்றாரு. யாரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் நல்லாவே விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிள ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவர் ஸ்டே பண்ண வேண்டிய அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்த வீட்டையே ஒரு வயசான தாத்தா தான் பாத்துக்கிறாரு. உங்களை பார்த்து எவ்வளவு நாளாகுது, இதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான மோசமான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க சாப்பிடலாம், நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு பசிக்கல, நீங்க போயிட்டு சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ள ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ யாருக்கு அந்த புக் அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம ஹீரோடைய டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடி போலீஸுக்கு தான் அமுச்சு வச்சிருக்காரு. அவங்க படிக்க படிக்க தான் நமக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. குன்னிராமன் என்ன விஷயம்லாம் எழுதி வச்சிருக்காரோ அது எல்லாமே இங்க ரியலா நடக்குது. நம்ம ஹீரோ
அது எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுல இந்த கேர் டேக்கர் இருக்கும்போது யாரோ கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கல் வந்து உள்ளுக்குள்ள ஒழுகுது. என்ன கல்லு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல என்னமோ எழுதிருக்கு. எனக்கு மலையாளம் புரியாது மக்களே, நீங்க யாராவது மலையாளம் தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. அப்படி போயிட்டு இருக்கும் போது இருட்டுல திடீர்னு யாரோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்ப அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோட் முடியுது. இப்போ ரெண்டாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ காயம்பட்டு வீட்டுக்கு வராரு. அந்த தாத்தா கல்லையும் பேப்பரையும் கொடுத்துட்டு அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை யாரு அட்டாக் பண்ண வந்தா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பாக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு, ஒரு பொண்ணு தான் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பா. எப்படியோ தடுத்து அந்த பொண்ணுடைய முகத்துல கட்டிருக்க அந்த துணியெல்லாம் விளக்கிட்டு பார்க்கும்போது அது ஒரு பொண்ணு. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிருப்பா. என்ன சார் மறுபடியும் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது, எதுவுமே சரியே கிடையாது, இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு குர்னிராமன் அந்த மேனகா புக்ல எழுதின விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், ஜேக்கப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோ எங்கேயோ கிளம்புறாரு. சாப்பிட்டு போங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன், பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி ஒரு குடிசை வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டியை மீட் பண்றாரு. அவங்க ஹீரோவை பார்த்தோன்னே எங்க அவளை தேடி வந்தையா, அவளா 2 நாளா வீட்டுக்கே வரல அப்படின்னும் போது, ஆனா அவ வந்தா இந்த கத்தியோட வந்தா, என்ன வெட்டுறதுக்காக வந்தா, அவ கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அவளை ஓடி ஒளிய வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் அவளை மீட் பண்ணோம் அப்படின்னும் போது 6 வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போறேன், எல்லா உண்மையும் சொல்ல போறேன், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னா இது ரொம்ப அபத்தமா இருக்கு. 6 வருஷமா உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, இப்போ திடீர்னு வந்து எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்னா இது நியாயமே கிடையாது. அட்லீஸ்ட் உனக்கு அந்த டே வாட்ச் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எல்லாமே பக்காவா ஞாபகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. இன்னும் எனக்கு எதுவுமே மறக்கல. அவ வந்தா அப்படின்னா கண்டிப்பா என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டி யாருக்கோ கால் பண்ணி அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லேடி கான்ஸ்டபிளோடைய அப்பா கிட்ட பேசிட்டு போறாரு. பேசிட்டு போகும்போது இந்த மாதிரி எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அப்பா அம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க, அவங்கள வேணா வந்து பொண்ணு கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பேசட்டும்பா, நம்ம பாத்துக்கலாம், பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் காமா தான் பேசிட்டு போறாரு. இதே டைம்ல ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் வந்த உடனே கீர்த்தி வா உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியுடைய ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க சாஜியும் சாஜியோடைய ஆட்களும் சேர்ந்துட்டு பார்க்கவே ஒருத்தர பாவமா இருக்கு, அவரை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. இவரை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும்போது இவன் ஆட்டைய போல பார்த்தான், அதான் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்க வேலையை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களே அப்படின்னும் போது ஹீரோ கோவத்துல அடிக்க பாயிறாரு. அங்க ஒரு பொண்ணு வரா, இவர் எங்க அப்பா தான், எங்க அப்பா ஆட்டையெல்லாம் போட மாட்டாரு, பிளீஸ் நம்புங்க நம்புங்க அப்படின்னும் போது சாஜியும் சாஜியோடைய ஆட்களும் இல்ல இவன் ஆட்டையை போட்டா நான் பார்த்தேன், கையும் களவுமா பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய லோக்கல் போலீஸ் டீம் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த மகேஷை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீர்த்தி கூட சேர்ந்துட்டு ஸ்டேஷன் கிளம்புறாரு. போகும்போது யார் அந்த பொண்ணு, யார் அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாரு, ரொம்ப நல்ல மனுஷன் தான். பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்டாரு. அது வந்துட்டு அவருடைய பொண்ணு 2 பேரும் சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள அனாதைகள் மாதிரி தான், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாட்டி தான் இவங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க இவங்களுடைய சொந்தக்கார பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு போறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போனா மகேஷ ஹீரோவுடைய டீம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செக்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து லாக்அப்ல போட்டு வச்சிருக்காங்க. லாக்அப்ல போட்டு வச்சா அவர் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல மகேஷுடைய பொண்ணும் அங்க வந்து வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கீர்த்தி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அப்பாவை கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது அங்க ஏஎஸ்ஐ இருப்பாரு. அவரு ஏமா அன்டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரையும் அனுப்ப முடியாது, நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலைல அந்த ராஜன் வக்கீல கூட்டிட்டு வா, சும்மா சைன் போட்டு கையோட கூடும்போ அப்படின்னும் போது இந்த பொண்ணும் கிளம்புறா. இந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த மகேஷுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. அவரு செமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்பயுமே பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு, பிரெட்டை விட பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னும் போது பிரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஆமா என் பொண்ணுக்கு பிரெட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதை எடுக்கலாம் அப்படின்னு தான் போனேன், அதுவும் ஒரு பாக்கெட் கிடையாது,
ஒரே ஒரு பிரெட் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடங்கொய்யால தம்மா துண்டு பிரெட்டுக்கா இந்த மாதிரி போட்டு அடிச்சாங்க, திருட்டு பட்டம்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து விட அங்க இருக்க கான்ஸ்டபிள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி தனியா அமுச்சு வைக்காதீங்க, தனியா அமுச்சு வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், இவன் வேற கொஞ்சம் மென்டலு, நாளைக்கு காலையில வக்கீல் வரட்டும் அந்த ஆள் கூட பேசி அமுச்சு விடலாம் அப்படின்னும் போது இந்த ஆளால என்ன பிரச்சனை வரப்போகுது, இவரு எந்த தப்புமே பண்ணல, இவரை உள்ளக்குள்ள வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பொண்ணு வேற வீட்டுல தனியா இருப்பா, நம்ம போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட அவரு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, நீங்க இந்த மாதிரி டெய்லி பிரியாணி போடுவீங்க அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அடிக்கடிக்க உள்ளுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லேடி போலீஸும் ஹீரோவும் ஒன்னா தான் கிளம்புறாங்க. அந்த பொண்ணுடைய வீடு வரைக்கும் ஒன்னா போறாங்க. அதுக்கப்புறம் குறுக்கு பாதை வழியா ஹீரோ நடந்து போயிடுவாரு போல. நேரா போறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா காட்டு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது போற வழியில அந்த மகேஷை ஹீரோ பாக்குறாரு. அவர் தூண்டிலாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. யோ நீ இன்னும் வீட்டுக்கு போலியா, என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல என் பொண்ணுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் மீன் பிடிக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இத அந்த ஊரை சேர்ந்த யாரோ பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. இதே டைம்ல அந்த மகேஷை யாரோ காட்டுக்குள்ள வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்படியே அவரை அடிச்சு கொலை பண்ணி பெட்ரோலை ஊத்தி எரிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்க 2வது எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வயசான லேடியை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஃபைசல் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கனடாக்கு வேலைக்கு போயிட்டான், என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாரு, நானும் கூடிய சீக்கிரமே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே உங்ககிட்ட அந்த டைரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, என்னப்பா நீ மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னும் போது, நீ கொஞ்சம் உஷாரா இரு, இந்த நாடு ரொம்ப ரொம்ப மோசமான நாடு, பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியே வராரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்த அந்த லேடி போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா, எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓகே தான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த புக்கை படிச்சேன், இது உண்மையா பொய்யா இல்ல கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாதி பொய் பாதி உண்மை பாதி ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாதி நடந்த விஷயத்தை எழுதியிருக்காராம், பாதி நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை எழுதிக்கிட்டு இருக்காராம், பாதி நடக்க போற விஷயத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது நீங்க தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியான்னு கேட்கும் போது, இல்ல சார் நான் கேட்கிறேன், ஆக்சுவலா அந்த புக் வந்துட்டு ஒரு பஸ்ஸல் மாதிரி இருக்கு, அந்த பஸ்ல தான் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, ஓகே சார் பார்த்து பத்திரமா இருங்க, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்னது உங்களுக்கா, நீங்கன்னா எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்துட்டு இந்த புக்கை படிக்க படிக்க ஒரு மாதிரி பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டேன், நம்ம டீமை சேர்ந்த மத்த 2 போலீஸும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னும் போது, ஏமா இங்க பாரு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த புக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், மத்தபடி நீ வந்துட்டு எதையும் போட்டு குழப்பிக்காத, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறான். அங்க பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது காலையில யாரோ கால் பண்றாங்க. கால் எடுத்து பேசிட்டு நம்ம ஹீரோ உடனே பறந்தடிச்சுட்டு ஓடுறாரு. இப்ப அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பொதுமக்கள் இந்த லோக்கல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த மகேஷை யாரோ கொலை பண்ணி எரிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்காக எல்லாருமா சேர்ந்து இந்த டெட் பாடியை கண்டாமினேட் பண்றீங்க, இந்த கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்ணாம நகர்ந்து போங்க அப்படின்னு போது இல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. ஏஎஸ்ஐ என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து நைட்டு அந்த டெட் பாடியை யாரோ எரிச்சு கொண்டு வந்து இங்க போட்டு போகும்போது அப்போ இந்த ஊரை சேர்ந்த 2 பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னும் போது, பார்த்திருக்காங்க அப்படின்னா சூப்பர் தான், ஈஸியாவே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், நீங்க போயிட்டு யாரு பார்த்தாங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, அதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னும் போது, என்ன சிக்கல்னு கேட்டா, வந்த கொலைகாரன் வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்கான், நம்மள யாரோ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் யோசிக்கிறாங்க. அதனால யாரு பார்த்தாங்களோ அவங்களே முன்னாடி வரமாட்டாங்க, சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படின்னும் போது, என்னது போலீஸ் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது அங்க சாஜி ஆட்களோட வந்திருக்கான். கல்லையெல்லாம் தூக்கி எறிய போலீஸ் வண்டியுடைய அந்த லைட்லாம் உடையுது. இத பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. போலீஸ் வண்டிக்கு மேல கல்லை தூக்கி அடிக்க யாருக்குடா தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாஜியோடைய ஆட்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் ஒரு ஆளை போலீஸுக்கு கொலை பண்ண தைரியம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கும் போலீஸை பழிவாங்க தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கல்லு கட்டையோட ஆயுதங்களோட ஹீரோ நோக்கி வரும்போது, சார் அவனுங்க கல்லு கட்டை ஆயுதங்கள் அப்படின்னு
சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸ்லாம் பத்தாது, பார்த்து சேஃபா டீல் பண்ணுங்க அப்படின்னும் போது என்கிட்டயும் ஆயுதம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கன்னை தூக்கிட்டு வந்து மேல ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஒழுங்கா போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி போ சொல்லிட்டு இப்போ டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா மகேஷோடைய பொண்ணு அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துட்டு அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டா. மேபி நம்ம ஹீரோ கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மக்களே. இது மட்டும் இல்லாம டிவி நியூஸ்லயே இது ஒரு கஸ்டோடியல் டெத், போலீஸ் வந்துட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஒரு கைதியை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணி இந்த மாதிரி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் எப்படி பரவுது அப்படின்னா, ஒரு ஆதிவாசியை கொலை பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன பிரெட் ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிவாசியை போலீஸ் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சென்சிட்டிவான இஷ்யூவா மாறுது. இதை பார்த்துட்டு சிஎம்ஏ பிரஸ் ரிலீஸ் பண்றாரு. இந்த மாதிரி பொதுமக்கள் தான் முதல்ல அவரை பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு பொதுமக்கள் அடிச்சதுல காயம் பட்டிருக்கோம், அந்த காயத்துக்கு மருத்துவம்லாம் பார்த்துட்டு தான் இவர் பெருசா எந்த தப்புமே பண்ணல, மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. மற்றபடி எந்த ஒரு தப்புமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கல, வெளியே தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இதே டைம்ல எஸ்பி நம்ம ஹீரோவை மீட் பண்றாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, இது ஒரு பயங்கரமான இஷ்யூவா போயிட்டு இருக்கு, சிஎம் கையில கால விழுந்து நான் தான் வீடியோவை ரிலீஸ் பண்ண சொன்னேன், இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு அந்த டெட் பாடி அங்க கொண்டு வந்து போட்டு போன விஷயத்த யாரோ பார்த்திருக்காங்க, அவங்கள தான் அடுத்து விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க பாரு, நீ ஏற்கனவே ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் எழுதிருக்க, ஒருவேளை இந்த கேஸ்ல பிளாக் மார்க் வந்தா கூட உனக்கு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் கிடைக்காது, உன்னால ஐபிஎஸ்க்கு போயிட்டு ட்ரைனிங்கும் போக முடியாது, உன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிடும், சீக்கிரமா இந்த கேஸை முடிக்க ட்ரை பண்ணு, கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த ஏஎஸ்ஐயும் சேர்ந்துட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டரை போயிட்டு மீட் பண்றாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல கல்லை வச்சு மண்டையில் அடிச்சிருக்காங்க, கல்லுடைய துகள்கள் எல்லாமே மண்டையில இருக்கு, அடிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்க, மற்றபடி வேற ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, முதல்ல போயிட்டு யாரோ இந்த ஊருக்காரங்க 2 பேரு டெட் பாடியை போட்டு போன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போனா சாஜி கேங் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த யாரோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களையும் கூடவே கூட்டு வந்திருக்காங்க. இவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு கடுப்பாவது, டே உன்னை யாரா இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஊருக்காரங்களை நீங்க 1 by 1 கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அவங்க பாதுகாப்புக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அமைதியா உள்ளுக்குள்ள போறாரு. இவனும் கூடவே போறான். வந்தவங்க எழுதி கொடுத்துட்டு அந்த இதுவெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இவன் மறுபடியும் ஒரு மாதிரி வான் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான், ஊருக்காரங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு போது ஹீரோக்கு கடுப்பாகுது. ஒரு அப்பாவி பைத்தியக்கார மனுஷன் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு தம்மா துண்டு பிரெட்டுக்காக நீயும் உன்னுடைய ஆட்களும் போட்டு அடிச்சிருக்கீங்க, இப்போ அவன் இறந்து போனதுக்கு அதை வச்சு அரசியல் பண்ண பாக்குறீங்க, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஓவரா சீனை போடாம இங்கிருந்து கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாரு. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி இந்த குற்றவாளியை பிடிக்க போறோம், ஊர் மக்கள் வேற நமக்கு எதிராகவே இருக்காங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஏஎஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு எஸ்ஐ ஒர்க் பண்ணாரு, ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணாரு, அவரை இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா பிடிக்கும், நல்லா தெரிஞ்சவரு, இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு, இந்த காட்டு பகுதியில எங்கேயோ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, நீங்க வேணா என் கூட வாங்க போயிட்டு பேசி பார்க்கலாம், அவரு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது தலைவனுக்கு வேற வழி கிடையாது, யாரு வேணா ஹெல்ப் பண்ணிட்டோம், ஹெல்ப் பண்ணா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நேரா போயிட்டு அந்த ஆசான் முன்னாள் எஸ்ஐயை மீட் பண்றாங்க. அவருகிட்ட இந்த கேஸை பத்தி எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது அவரு நக்கலா ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்ன ஏது எது உண்மைன்னு தெரியாம என்னால வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோக்கு கடுப்பாகுது. யோ எது உண்மைன்னு தெரியாம வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா எங்க மேலேயே டவுட் பண்றியா, நாங்க தான் கொலைகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரி சொல்ல வரல, ஆனா எது உண்மைன்னு எனக்கு தெரியாது இல்லையா, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னும் போது எங்களுக்கு எப்படி தெரியும், நீ என்ன ஓவரா எங்களையே பிளைம் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஏஎஸ்ஐ கிட்ட யோ என்னையா இந்த ஆளுக்கு அடிக்கடியா சும்மா கோவம் வருது, இந்த மாதிரிலாம் கோவப்பட்டா வேலைக்கே ஆகாது, ஆனா இந்த ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி கோவப்பட்ட ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த லேடி கான்ஸ்டபிளுடைய வீடு இருக்கு, சரி ஓகே சும்மா பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா அங்க வருங்கால மாமனார் இருக்காரு. இந்த மாதிரி பெரியம்மா பெரியப்பா கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா கால் பண்ணி பேசினாங்க, எங்களுக்கும் எல்லாமே ஓகே தான், நாங்க பேசிட்டோம், இருந்தாலும் இப்போ ஒரு சென்சிட்டிவான கேஸ் போயிட்டு
போயிட்டு இருக்கு, இந்த கேஸ்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம கல்யாண பேச்செல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் வராங்க. நீங்க ஆசான் சாரை பார்க்க போனீங்களே, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரை நான் உதவி கேட்கலான்னு போனா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாரு, ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணாத மாதிரியே பேசுறாரு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆசான் சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸும் சொல்றாங்க. அதே டைம்ல இந்த பொண்ணுடைய அப்பாவும் சொல்றாரு, இல்லையே ஆசானே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவரு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அண்ட் வந்துட்டு உதவிக்கும் நல்லாவே வருவாரு. ஆனா மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா மனைவி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாம். ஆக்சிடென்ட்ல மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா மனுஷன் உடஞ்சு போயிட்டாரு. இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க வேணா நாளைக்கு இன்னொரு வாட்டி போயிட்டு பேசி பாருங்க, அவரு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, மனுஷன் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நமக்கு ஏஎஸ்ஐ காமிக்கிறாங்க. இவரு வேலையை முடிச்சுட்டு ஸ்கூட்டில தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது போற வழியில திடீர்னு டயர் பஞ்சர் ஆகுது. என்னடா இது திடீர்னு பஞ்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு யாரோ இவர் மேல அம்பு விடுறாங்க. தாறு மாற அம்பு விட மனுஷன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அந்த டைம்ல யாரோ கிட்ட வந்து ஏதோ பண்றாங்க, மனுஷனை கொலை பண்ண பாக்குறாங்க. இவர் பயந்து பயங்கரமா கத்துறாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இடுகாடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடுகாட்டுக்கு போயிட்டு யாருடைய சமாதியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஒரு பிரீஸ்ட் வராரு. இவரை இது வரைக்கும் நான் யாரும் வந்து பார்த்த மாதிரியோ இல்ல வந்துட்டு மெழுகுவத்தி ஏத்தி வச்ச மாதிரியோ பார்த்ததே கிடையாது, இவருக்கு நீங்க சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானே இவருடைய டீடைல கேட்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன், யாருகிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் புதுசு இந்த ஊருக்கு, இந்த சர்ச்சுக்கு பின்னாடி டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு, அங்க போயிட்டு விசாரிச்சா டாக்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு யாரை பத்தியோ விசாரிக்கிறாரு. யாரை பத்தி அப்படின்லாம் தெரியல, ஆனா டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் நல்லாதான் இருந்தான், திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சான், குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு குடிக்க ஆரம்பிக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன காரணம்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற என்னமோ சொல்றாரு. சொல்ற எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்றாரு, ஆனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு டீடைலா காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கடைசி சீன்ல ஏஎஸ்ஐயை யாரும் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவருடைய டெட் பாடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அங்க பால் விளையாட வந்த பசங்க பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு போலீஸ்க்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தகவல் சொல்ல அவங்க எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு, பார்க்கவே பாவமா இருக்கு, இந்த ஆளை இந்த அளவுக்கு கொடூரமா யாரு எதுக்காக கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க சாட்சியோடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. எங்கெல்லாம் ஒருத்தரை கொலை பண்ணும் போது நீங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க, அதான் இப்போ உங்கள ஒருத்தரை கொலை பண்ணும் போது நாங்களும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசும்போது ஒரு போலீஸ் கடுப்பாயிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட போறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அவனுங்க ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கட்டும், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு அங்க கிளம்புறாங்க. இங்க கிருஷ்ணன் ஒரு பையனை காமிச்சிருப்பாங்க. இந்த பையன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பான், இப்ப போலீஸ்க்கு எதிராக திரும்பி நிக்கிறான். டே நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் கேட்கும் போது இங்க பாரு, எனக்கு என்னமோ அந்த எஸ்ஐ மேல தான் டவுட்டா இருக்கு, அந்த ஆள் தான் முதல்ல மகேஷை கொலை பண்ணான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னா எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ பார்த்து உசாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறான். இவங்களுக்கே ஒண்ணுமே புரியல, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ நேரா கிளம்பி அந்த போலீஸுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ஏதாவது விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏஎஸ்ஐயோடைய மனைவி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவரு யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டாரு, அநியாயமா அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவரை எதுக்காக கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல, புலம்புறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அலி சார் வந்துட்டு நேத்து நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வீட்டுக்கு வர வழியில தான் பக்காவா பிளான் போட்டு அவருடைய வண்டியை பஞ்சர் ஆக்கி அதுக்கப்புறமா அம்பு விட்டு அவரை கொலை பண்ணிட்டு அந்த டெட் பாடி இழுத்து கொண்டு போயிட்டு அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த தடயம் எல்லாமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நம்ம முதல்ல போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் விசாரிக்கலாம், மார்ச்சுரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நியூஸ்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நக்சலைட் கும்பல் தான் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கூடிய சீக்கிரமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. சிஎம்ஓ அதே விஷயம் தான் பேட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மார்ச்சுரியை போயிட்டு கேட்கும் போது அவரை பயங்கர புரூட்டலா கொலை பண்ணிருக்காங்க, அம்ப உடம்பு முழுக்க ஏவி அதுக்கப்புறமா அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க, இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ டீமை மீட் பண்ணி பேசுறாரு. நம்ம என்ன பேசினாலும் நம்ம உள்ளுக்குள்ள என்ன பண்ணாலும் மீடியாக்கு லீக் ஆயிரவே கூடாது, நமக்குள்ளேயே வச்சுக்கோங்க, இந்த கேஸ்ல யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீடியா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல வந்துட்டு ஏதோ டயர் மார்க் இருக்கான், அதாவது ஏஎஸ்ஐ போயிருக்காரு பாத்தீங்களா,
பாத்தீங்களா, அந்த பிளட் ஸ்பாட், அதுக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு டயர் மார்க் இருக்கு. அந்த டயர் மார்க்குக்கு மேல மத்த வண்டியெல்லாம் ஏறி போனதுனால அது என்ன டயர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. கீர்த்தி ஏதாவது இங்க கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமா, சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது ஒரு ஆதிவாசி கிராமம், இங்க கேமராலாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். போலீஸான நம்மளே சில இடங்கள்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஏஎஸ்ஐ இறந்து போன ஸ்பாட்ல எந்த கேமராவும் கிடையாது. நம்ம வேணா ஃபாரஸ்ட் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா கேமரா செட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் அது ஒர்க் ஆகணும், ஃபுட்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு போலீஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க கேமரா செட் பண்ணிட்டு போறதோட சரி, அதுக்கப்புறம் கண்காணிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, முதல்ல டெட் பாடியை பார்த்துட்டு ஓடினாங்களே அந்த ஊருக்காரங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த ஊருக்காரங்க யாருமே போலீஸ்க்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாரும் நம்ம மேல சரியான கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம் ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஏஎஸ்ஐ இறந்து போனாரு பாத்தீங்களா, அவருடைய அடக்கம் பண்ற அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹீரோடைய டீம் நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் ஆபீசர் எங்கேயாச்சும் கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது, மகேஷ் இறந்து போன ஸ்பாட்ல ஆசான் சார் நிக்கிறாரு. சார் நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொலைகாரனை கண்டுபிடிக்க தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன் அப்படின்னும் போது, ஆக்சுவலா போலீஸ் எல்லாம் யாரு கொலை பண்றா, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், நம்ம ஏஎஸ்ஐ யாரு கொலை பண்ணா அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது, இல்ல அது வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான். முதல்ல இந்த விஷயம்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த மகேஷ கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கொலைக்காக பழிவாங்க நம்மள ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இதுக்கு ப்ரூஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு காலடி தடத்தை காமிக்கிறாரு. இது கண்டிப்பா போலீஸ் போட்ஸ் தான். இன்னொன்னு, கொலைகாரனை பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா, கொலைகாரன் டெட் பாடியை இங்க போட்டு அந்த பக்கமா ஓடி போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பக்கமா போயிட்டு பார்க்கும்போது முள் செடிகளுக்கு மத்தியில இருந்து இந்த ஒரு பீஸை கண்டுபிடிச்சேன், போலீஸ் யூனிஃபார்ம் உடைய ஒரு துண்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அப்படின்னா நாங்கள்ல யாரோ தான் கொலைகாரன் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல எல்லாரும் கடுப்பாவறாங்க. இருக்கலாம், அதை உறுதியா சொல்ல முடியாது, முழுமையா நம்பவும் முடியாது அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்ககிட்ட சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட போயிட்டு சொல்லி வச்சீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஊர் மக்களே எங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இவங்கெல்லாம் யாரோ கொலைகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் கொஞ்ச நாளா தான் இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுது போலீஸே எப்படி மகேஷை கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன தாண்டி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்திருக்கணும், ஏன்னா இவங்க கூட இதுக்கு முன்னாடியே நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இந்த டைம்ல எனக்கு எதுவுமே தெரியாது, நீ சொல்லு உன்னுடைய மனசாட்சி படி என்ன விஷயமாச்சும் டீடைலா எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது, சார் நான் தான் சொல்றேன்ல எல்லாமே டீடைலா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எதுவுமே மறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நைட்டு வந்து என்ன தனியா மீட் பண்ணு, அங்க நான் வந்துட்டு ஒரு இன்ஃபார்மரை மீட் பண்ண போறேன், நீயும் தனியா வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி தனியா போயிருக்காரு. அங்க இன்ஃபார்மர் வந்திருக்காரு. இவருக்கு சரக்க ஊத்தி கொடுத்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச போட, துர்கா வந்துட்டா, மகேஷை கொலை பண்ணவங்களை பழிவாங்க, துர்கா வந்துட்டா அப்படின்னும் போது, யார் இந்த துர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இந்த காட்டுவாசி இனத்துல சுதான் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் காட்டுவாசி இனத்துல முதல்ல ஸ்கூலுக்கு போன முதல்ல காலேஜுக்கு போன பொண்ணு மக்களே. இந்த பொண்ணு நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல நான் தாண்டா மேல் ஜாதி நீங்களா கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய தற்கொலை மனம் படைச்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சும்மா இல்லாம நீலாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியா போகும்போது தூக்கிட்டு போயிட்டு நாசம் பண்ணிட்டாங்க 4 பேரும் சேர்ந்துட்டு. சுதா அப்படியும் உடஞ்சி போகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க 4 பேரையும் கைது பண்றாங்க. ஆனா கைது பண்ணாலும் பெரிய வக்கீலா வச்சு வாதாடி இவங்க மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது சுதாவை கலாச்சிக்கிட்டே போறாங்க. இதுக்கப்புறமா தான் சுதா கடுப்பாயிட்டு நர்சலைட் கேங் கூட சேர்ந்துட்டு, அந்த கேங்குடைய தலைவன் பேர் வந்துட்டு மோகன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 4 பேரையும் கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு ஆட்கள் கிட்ட சொல்லி. இப்போ சுதா கையில கண்ணை கொடுத்து நீயே பழிவாங்கு அப்படின்னும் போது இவங்களே ஷூட் பண்ணி 4 பேரையும் கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 பேரையும் வெளியே விட்டாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதா வந்துட்டு தன்னுடைய பேரை துர்கான்னு மாத்தி வச்சுக்கிறாங்க. அநியாயத்தை எதிர்த்து போராடுறவங்க, அநியாயத்தை எதிர்த்து வதம் பண்றவங்க இல்லையா துர்கா, அதனால சாமியோடைய பேரை தனக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவோயிஸ்ட் குரூப்புக்கு இவங்களே தலைவியா மாறிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள யாராவது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரா இல்லனா கெட்ட விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு மன்னிக்கவே மாட்டாங்களாம், கொலை பண்ணி அப்படியே தொங்க விட்டுருவாங்களாம், கையை மேல காலு கீழே அப்படின்ற மாதிரி தொங்க விட்டுருவாங்களாம். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா மகேஷ கொலை பண்ணது போலீஸ் தான் நினைச்சிட்டு அந்த பொண்ணு 1 by 1 பழி வாங்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபார்மர் எல்லா கதையும் சொல்லி முடியும் போது, அப்படின்னா ஏஎஸ்ஐ அந்த பொண்ணு எதுக்காக கொலை பண்ணா, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேபி மகேஷோடைய சாவுக்கு அவர் கூட காரணமா இருக்கலாம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன விஷயம்னு பாப்போம் அப்படின்னு
அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த இன்ஃபார்மர் கிட்ட கேக்குறாரு, நான் துர்காவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னும் போது அவ என்ன என் மாமா பொண்ணா கூப்பிட்டவனே வரத்துக்கு, அவளை எல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போயிட்டாரு. இவரு போனதுக்கு அப்புறமா இப்போ ஆசான் நம்ம ஹீரோ கிட்ட ஏஎஸ்ஐ உடைய டெட் பாடி கூட ஏதோ நோட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த நோட் உங்ககிட்ட இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்குன்னு போட்டோவை காமிக்கிறாரு. மகேஷோடைய சாவுக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மேல வந்துட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்காங்க. இது என்ன 9ன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ தெரியல அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய டீம்ல மொத்தம் எத்தனை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 9 அப்படின்னும் போது அந்த 9 தான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. உங்க 9 பேருக்கான கவுண்ட் டவுன் தான் இது. 1 by 1 கண்டிப்பா துர்கா கொலை பண்ணாம பழி வாங்காம விடமாட்டா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்த இன்னொரு போலீஸ காமிக்கிறாங்க. இவர் வீட்டுல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல யாரோ வந்த மாதிரி நாய் குறைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா வெளியே பாக்குறாரு. யாரையும் காணும், ஆனா நாய் மட்டும் குலைச்சிட்டே இருக்கு. இவர் மொபைல்ல லைட் ஆன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு யாரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப யாரோ அங்க வராங்க. கோடாரியாலேயே இவரை வெட்டி கொலை பண்றாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. இன்னும் 4 எபிசோட் மக்களே. அந்த 4வது எபிசோடு பேலன்ஸ் 4 எபிசோட பார்த்து முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசன்ல குன்னிராமன் எதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் கிடைக்க போது. பேலன்ஸ் 4 பார்ட்டுக்கு யாரு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அந்த பேலன்ஸ் பார்ட்டை ஒரே வீடியோவா போட்டு முடிச்சிடுற மக்களே. இன்னியோட அந்த கிவ்அவே வின்னருக்கான வீடியோ முடியுது மக்களே. இந்த வீடியோவோட டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆஃபரும் முடிய போது. இன்னைக்கு நைட்டு லைவ்ல வந்து யாரு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணியும் பேசுவோம். நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா கால் பண்ணி இன்னையே பேசிடலாம். அண்ட் இன்னைக்கான குவெஸ்டின் இந்த வீடியோக்கு நடுவுல எங்கேயாச்சும் ஸ்கிரீன்ல வரும். குவெஸ்டின் போட்டிருப்பேன், டுடே குவெஸ்டின் அப்படின்னு கூட போட்டிருப்பேன். அது என்ன குவெஸ்டின் பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இது எல்லாமே கரெக்டா பண்ணா மட்டும்தான் உங்கள 5 பேருக்கு அந்த ஃப்ரீ வாலெட் கிடைக்கும் மக்களே. ஓகே, அந்த லக்கி வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைவ்ல பார்க்கலாம். இப்போ நான் கிளம்பிக்கிறேன். பாய்.